Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான சேமியா கிச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சுவையா இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபியும் கூட. இது வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து அவங்களுக்கு ஸ்கூல் கூட கொடுத்து விடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறோம். நம்ம நெய் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலான வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம், சன்ஃபிளவர் ஆயில். இப்போ இதுல ஒரு 1/2 கப் போல முந்திரி நான் வந்து சேர்த்திருக்கேன். நட்ஸ் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்க தேவைப்பட்டது சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கப் போல நிலக்கடலை நம்ம சேர்க்கணும். இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து லேசா வறுபட்டு நல்லா கிரஞ்சியா இருக்கும்போது எடையா சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்காக தான் சேர்க்கிறோம். இது இல்ல அப்படின்னாலும் நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க இதை கொஞ்சம் நம்ம வறுத்தெடுத்துட்டோம். இதை வந்து இன்னொரு தட்டுக்கு நம்ம மாத்தி வச்சிடலாம். கொஞ்சம் வறுப்பட்டதும் உடனே எடுத்துருங்க. ரொம்ப போட்டு வறுத்துட்டீங்க அப்படின்னா கருகிரும், அப்புறமா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்ப இதை மாத்தி வச்சுட்டு இதே எண்ணெயில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுத்தம் பருப்பு சேர்க்கிறோம். உளுத்தம் பருப்பு சேர்த்து கிச்சடி பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகத்தோட வாசனை ஃபிளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிருங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்து சின்னதா கட் பண்ணி இந்த அளவுக்கு சின்னதா கட் பண்ணிட்டு நம்ம வந்து சேர்க்கணும். அப்புறமா நான் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சின்னதா கட் பண்ணிருக்கேன். நீங்க பச்சை மிளகாய் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவே குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மிளகாய் மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு இப்ப நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கருவேப்பிலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. இப்ப இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததும் நம்ம இதுல வந்து தண்ணி ஆட் பண்ண போறோம். நம்ம மொத்தமா 1/2 கப் தண்ணி சேர்க்க போறோம். நான் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டான அளவு. இப்ப தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்ப தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சேமியாவை இதுல ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க வந்து போட்டுக்கலாம். இப்ப பாருங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம சேமியாவை அப்படியே டைரக்டா போட்டுடலாம். நீங்க தேவைப்பட்டா லேசா ரோஸ்ட் பண்ணிட்டு கூட சேமியா சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மலான சேமியா. இதுக்கு பதிலா ராகி சேமியா, அப்புறமா கோதுமை சேமியா, துளசி சேமியா, நிறைய சேமியா வந்து சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும். நீங்க எது வேணா இதே மெத்தட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இப்ப நம்ம சேமியா போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் நல்லா உரிய ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு இந்த தண்ணி எல்லாம் இந்த சேமியா கொஞ்சம் நல்லா உரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஸ்டவ்வை வந்து நம்ம லோ ஃபிளேம்ல தான் வைக்கணும். ஹை ஃபிளேம்ல வச்சுட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியும் பாருங்க நல்லா வத்தி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி முழுமையா நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம லேசா இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுத்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரா உதிரியா வரும். இப்ப இதை வந்து நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. வச்சுட்டு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிருச்சு. கொஞ்சம் நல்லா தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வந்திருக்கு. நம்மளுக்கு சேமியாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டா நல்லா உதிரியா இருக்கும். இப்ப அவ்வளவுதான். லேசா ஒரு முறை இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுத்துட்டு நம்ம இதுல வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல வாசனையா நல்ல பிளேவரா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சேருங்க. ஒரு 1/2 கப் போல தேங்காய் துருவல், அப்புறமா நம்ம வறுத்தெடுத்தோம்ல அந்த கேஷ்யூ, அப்புறமா நிலக்கடலை, இது இவ்வளோத்தையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விடுங்க. போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஜென்டிலா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் களி மாதிரி ஆயிரும். நீங்க லேசா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல உதிரியா சூப்பரா நம்மளுக்கு வரும். இப்ப அவ்வளவுதான். இனிமே போட்டு கலர வேண்டாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இமீடியட்டா சர்வ் பண்ணிடலாம். நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் சாப்பிடுறீங்க அப்படின்னா இது அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ அவ்வளவுதான் பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு. இதை வந்து நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபியும் கூட. இது கூட நீங்க சாம்பார் சட்னி எது வேணா வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.